மொசூல் நகரில் இஸ்லாமிய ஆயுததார அமைப்பான IS அமைப்பின் உயர்மட்ட தலைவர்கள் உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றதை அடுத்தே அங்கு தாக்குதல்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு நகரை மீட்கும் தாக்குதல் நடவடிக்கைகள் உக்கிரமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மொசூலில் தற்போது தாக்குதல் நடவடிக்கைகள் சிறப்பான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க கூட்டணி படையின் தளபதி ஸ்டீவ் டவுன்சன் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய ஆயுததாரிகளின் தலைவர்கள் சிலர் இன்னமும் மொசூல் நகரில் தங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான வழிகள் தனக்கு தெரியும் எனவும் தன்னால் அவர்களை கொல்ல முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மொசூலில் நடைபெற்று வரும் தாக்குதல்களில் ஈராக் படைகளுக்கு உதவி புரியும் வகையில் வெளிநாட்டு ராணுவ ஆலோசகர்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ஈராக் படையினருக்கு உதவி செய்யும் பெரும்பாலான ராணுவ ஆலோசகர்கள் அமெரிக்காவைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் மொசூல் நகரை மீட்டெடுப்பதற்காக நடத்தப்படும் புதிய யுத்த யுக்திகளை கையாளப் போவதாகவும் அமெரிக்க ராணுவ ஆலோசகர்கள் தெரிவித்துள்ளார்கள்.